சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது கிராம மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஃப்ரிட்ஜ், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என வாக்குறுதி அளித்தார். மேலும் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து மாநிலத்திற்கு தேவையான நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர் தெரிவித்தார். உங்களுக்காக உழைக்கின்ற அதிமுகவை நாட்டுக்கு தளபதியாக்குங்கள், தலைவராக்குங்கள், எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்கள். எடப்பாடியார் அறிவித்திருக்கின்றார் தேர்தல் வாக்குறுதியில், நாங்கள் ஆட்சிக்கு வந்து நான் முதலமைச்சராக வெற்றி பெற்று பொறுப்பேற்ற உடனே எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அதற்கு அடுத்த மாதத்திலிருந்து குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 2,000 ரூபாயும், முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் இவர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பானை விட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீட்டுமனை ஒதுக்கி வீடு கட்டி கொடுக்கப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.